ஹாய்ங்க, வெல்கம் டு வா பியூட்டி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணா பின்னாடி வாங்க உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இது வந்து என்னண்ணா அப்படின்னு நான் வந்து கேட்டேன். இவங்க வந்து சொன்னாங்க, இது வந்து ஒரு தேங்காய் துருவுறதுப்பா அப்படி சொன்னாங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு கிச்சன் ஸ்லாபு இல்லைன்னா வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குன்னா அதில் இந்த மாதிரியான தேங்காய் துருவுறதை இப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி, டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இல்லாட்டினா நம்ம வச்சுருக்க ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நல்லா டைட் பண்ணிடணுங்க. இதை டைட் பண்ணி முடிச்சுட்டு அந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த கைப்பிடியை வச்சு நம்ம அந்த சைடு வந்துட்டு தேங்காவை வச்சுட்டு நம்ம வந்துட்டு இப்படி வந்து சுற்றினோன்னா ஸோ நமக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு தேங்காய் துருவுற ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதை நமக்கு வேணுன்ற போது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், வேணான்ற போது நம்ம வந்து கழட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள், அப்புறம் இந்த மாதிரியான கிச்சனை வந்துட்டு நீட்டாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஸ்டாண்ட் ஐட்டங்கள், அதுக்கப்புறம் பாத்திரம் வந்துட்டு கழுவி வைக்கிறதுக்கான பாத்திரங்கள், அது வைக்கிற ஸ்டாண்டு, அப்புறம் நம்ம தண்ணிலாம் வந்து வைப்போம் இல்லையா, ஸோ அந்த தண்ணி வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம், டம்ளரு இதெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு 3 லேயர் 2 லேயர் உண்டான ஸ்டாண்ட்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி விலையில் போட்டிருக்காங்க. இது தாங்க நம்மளுடைய தண்ணி கேன்லாம் வச்சுட்டு ஸோ நம்ம வந்து வைப்போம் இல்லையா, அந்த கேன் தாங்க இது. ஸோ சாரி, அந்த கேன் இல்லை, அந்த கேன் வைக்கிற ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்களேன், ஸோ இது ஃபுல்லாமே வந்துட்டு ஸ்டாண்ட் ஐட்டங்கள் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றின ஃபுல் vlog நான் போடுறேன். இப்போதைக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம் ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இந்த தூக்குவாளி வந்து பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. கோயிலுக்கு போகும்போது, சர்ச்சுக்கு போகும்போது, இல்லைன்னா மசூதிக்கு போகும்போது நமக்கு என்ன வேணும், அதில் வந்து தீர்த்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இதில் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். விலை வந்துட்டு 45 ருபீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்குலாம் அந்த காலம் ஞாபகம் தான் வந்துச்சு. எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போகும்போது, எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கெலாம் போகும்போது இந்த மாதிரியான இட்லி சட்டி தான் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்துட்டு நமக்கு சில்வர் சட்டி வந்துருச்சு. இந்த மாதிரி சட்டிலாம் வந்துட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து பார்த்து. நான் இதுக்குன்னே நான் தனியாக ஒரு vlog வந்து நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்களா நமக்கு விறகடுப்பு வந்து வைக்கிறதுக்கு வெளியில் சம்டைம்ஸ் கேஸ் இல்லாத நேரத்துலலாம் இந்த மாதிரியான இரும்பு அடுப்பில் நம்ம விறகுலாம் வச்சு வந்து சமைப்போம். ரொம்ப வர மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு இட்லி தட்டு 4 அடுக்கு, இப்படி சிங்கிள் பாத்திரமாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய தட்டு இட்லிலாம் வந்து செய்வோம் இல்லையா, ஸோ அதுதான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 அடுக்கு வந்து இருக்குது. அப்படியே நம்ம வந்துட்டு பெரிய சட்டியில் அப்படி வந்து வச்சுக்கலாம். 3 அடுக்கு வேணும்னா 3 வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 வேணும்னா 4 வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 லேயர் வந்து இருக்குது. ஸோ 5 லேயரில் 15 அந்த மாதிரி நமக்கு வந்து இட்லி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 4 அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து வரும். ரொம்ப 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 யூனிக்காக வந்துட்டு சில நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா குவர் ஐட்டமில் நமக்கு இந்த மாதிரியான பாத்திரத்தில் நமக்கு பிரியாணி வந்து செய்வோம். ரொம்ப யூனிக்காக கலர்ஃபுல்லாக நமக்கு கோட்டிங்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. 206 ரூபாய் இதோட ப்ரைஸு. ஸோ இப்போ நான் காட்டுறது வந்து 206 ரூபாய். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதுலேயே வந்துட்டு விலை வந்து கொஞ்சம் கூட. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் கலர்ஸ் வந்து இருக்குது. ப்ளூ கலரு, அப்புறம் பிங்க் கலரு, க்ரீன் கலர், இந்த மாதிரியான கலர்ஃபுல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதை வந்துட்டு ரசம், சாம்பார் அதை வச்சுட்டு இருக்கிற டைனிங்கில் இருக்கிற ஸோ ஒரு சில ஐட்டங்கள்லாம் நமக்கு இங்கே வந்து இருக்குது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரம் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இது வந்துட்டு 400 இருக்குது, மேலே உண்டான ரேஞ்சில் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 60% வரைக்கும் நமக்கு வந்து தள்ளுபடி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்களேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபில்டர் காஃபி வந்து போடணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இதில் தாராளமாக போட்டுக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 168 ரூபாய். அதுக்கப்புறம் 196 ரூபாய்க்கு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் நமக்கு வந்து இருக்கும். ஸோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபில்டர் காஃபியோடது நமக்கு வந்து மாறிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஸ்பூன் ஸ்டாண்ட் வந்து பாருங்களேன், சில பேர் ஸ்பூன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 76 ரூபாய். பெரிய ஸ்டாண்டு வந்துட்டு 86 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்களா அழகாக ட்ராலி மாதிரி நமக்கு வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு அதுக்கு டைல்ஸை வந்துட்டு
கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து தேவை கிடையாது. அதில் ஸ்க்ராச்சஸும் விழுகாமல் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பேசன். வீடியோவில் வேணும்னா இது வந்துட்டு நமக்கு சின்னதாக இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் வந்து ரொம்ப பெரிய பேசனுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்க சரவணா ஸ்டோரில் தான் வந்து எடுத்தேன். ஆடிக்காக இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 6லேருந்து 60% வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க.